Question 13 upstream and downstream transactions between an entity and its associates. அப்போ பார்த்தீங்கன்னா M Limited has invested 40% shares in capital of M Limited and hence M Limited is associate of M Limited. M Limited has invested in 40% of share capital of M Limited and hence M Limited is an associate of M Limited. தெரிஞ்சு போச்சு. During the year, M Limited sold inventory to M Limited for value of 10 lakh. This include profit 10% of the transaction price, that is 10 lakh 1 lakh. Out of the above inventory, M Limited sold inventory 6 lakh to outside customers, so 4 lakhs will be still lying in the hands of M Limited. Determine the unrealized profit to be eliminated on the above transactions. If associate transactions, இது டவுன்ஸ்ட்ரீமா இல்லை அப்ஸ்ட்ரீமான்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட். இப்போ டவுன்ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷன் அப்ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து எம் லிமிட்டெடு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு 40% ஷேர்ஸ் எம் லிமிடெட். அப்போ எம் லிமிடெட் வந்து பேரண்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, நம்ம இப்படி கணக்கு வச்சுக்கணும். அப்போ எம் லிமிடெட் தான், அப்போ வந்து எம் லிமிடெட் தான் அதுக்கு சேல்ஸ் பண்ண. அப்போ வந்து என்னென்னா இது வந்து லோயர் வந்து ஹையர் இருக்குது. அப்போ வந்து இந்த அப்ஸ்ட்ரீம் தானே, டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்லி as part of equity method accounting treatment for investment in M Limited will pass this annually. Firstly, as part of this equity method, accounting for investment in M Limited will follow the journal entries. அப்போ சப்சிடரி தான் sold to parent, அப்போ அது அப்ஸ்ட்ரீம் தான். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க 40,000 சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல வந்து 10% கேட்டிங்கன்னா 40% இவங்க பண்ணிக்கிறாங்க, 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன் என்டி லிமிடெடு 40,000, ஷேர் இன் ப்ராஃபிட் என் லிமிடெட் எவ்வளவு 40,000. எப்படி நான் சொல்கிறேன், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. Out of inventory 10 lakh, M Limited sold inventory worth rupees 6 lakh to outside customers. Since the profit எவ்வளவு இருக்கு 60,000. ஆனால் M Limited வந்து சோல்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 60 lakhs சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதில் 10% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் இல்லையா. ஆன் சச் இன்வென்ட்ரி இஸ் ரிலேஸ்டு. However, inventory worth rupees 4 lakh is still held by M Limited, which consists of profit 10%. இது வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இது வந்து ரியலைஸ் ஆகாமல் 4 lakh இருக்குன்னா அந்த 4 lakhல 10% இருக்குது, அப்போ 40,000 ரூபாய். அப்போ ஹென்ஸ் எம் லிமிடெட் ஷேர் இன் சச் அன்ரிலீஸ்ட் ப்ராஃபிட் தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ 40,000 ரூபாய், அதில் வந்து 40%, அதாவது 40% தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ வந்து அந்த 40,000த்தில் எனக்கு 16,000 வந்து அன்ரிலீஸ்ட் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. இதுதான் லாஜிக். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான லாஜிக், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இதனால 16,000 அப்படின்ட்டு உங்களுக்கு விளக்கு வச்சுட்டாங்க. ஸோ 40,000ன்றது ப்ராஃபிட், அதில் 60,000ன்றது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அப்போ 40% இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்கௌண்டட் டு ஷேர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் 40,000. ஆனால் இது வந்து யாரு, ஃபர்ஸ்ட்லி த பார்ட் ஆஃப் ஈக்விட்டி மெத்தட் அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எம் லிமிடெட் பாசிட்டிவ் சேனல் என்ட்ரி. நான் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா அது ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னு 40,000 கிடைச்சுன்னு வச்சுக்கேன். அந்த 40,000லேருந்து என்ன செய்யணும், இந்த ஷேர் அண்ட் ப்ராஃபிட் 14,000 என்ன செய்யணும், குறைக்கணும். பிகாஸ் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்றாங்க. ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு லாபம் கிடைச்சுன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். 40,000 ஷேர் அண்ட் ப்ராஃபிட் இருக்குது. அதே இடத்துல அதோட ப்ராஃபிட் குறையும், அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் குறைக்கணும் அப்படின்னும் பொழுது திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் டு பி எலிமினேட்டட் சொல்கிறாங்க. அப்போ 16,000. இப்போ 16,000க்கு என்னது, ஷேர் இன் ப்ராஃபிட் அக்கௌண்டட் டு, அப்படியே மேலே சொன்னால் அப்படியே குறைச்சிடும். ஷேர் இன் ப்ராஃபிட் அக்கௌண்டட் டு என்னது, இன்வென்டரி இல்லைங்க 16,000. அப்போ செனாரியோ பியில் வந்து ரீரிட்டன் பண்ணுறாங்க. அஸ்யூம் தி ஃபேக்டர் சேம் இன் செனாரியோ ஏ எக்ஸப்ட் தட் த இன்வென்டரி இஸ் சோல்டு பை எம் லிமிடெட் டு என் லிமிடெட் இன்ஸ்டெட் ஆஃப் என் லிமிடெட் செல்லிங் டு எம் லிமிடெட். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம், அதாவது பேரண்ட்டு சோல்டு டு சப்சிடரி. திஸ் இஸ் அ டவுன் ஸ்ட்ரீம், ஏன்னா இன்வெஸ்டர் டு அசோசியேட். அப்போ அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 4 lakh.
ஏன்னா அன்ரியலைஸ் ப்ராஃபிட் இவன்ட்டு 6 லட்சத்தை வித்துட்டான். 10 லட்சத்துல எவ்வளோ வித்துட்டான்? 6 லட்சத்தை வித்துட்டா மிச்சம் கையில் எவ்வளோதான் இருக்குங்க? 4 லட்சம் இருக்குன்னா இந்த 4 லட்சத்துக்கு 10% சொல்றாங்க. 40,000 ரூபாய். In downstream transactions, 100% unrealized profit must be eliminated. ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னா சினாரியோ பி எப்படி பார்த்தீங்கன்னா unrealized profit to be eliminated 40,000. அப்போ 40,000 ரூபான்றது ப்ராஃபிட், அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் 10% போட்டாச்சு டவுன் ஸ்ட்ரீமில். அப்போ ஃபைனல் ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 அப்படியே வரும். அப்போ சிம்பிள். அப்போ இந்த 40,000 தான் நீங்கள் என்ன செய்யணும்? எலிமினேட் பண்ணணும் இல்லையா? இல்லைங்களா? எஸ் சார் நோ. இப்போ சினாரியோ பி வந்து அவுட் ஆஃப் இன்வென்ட்ரியில் வந்து 6 லேக் வச்சுருக்குறாங்க. மிச்சம் எவ்வளோ தான் இருக்கும்? 4 லட்சம் தான் இருக்கும். அந்த 4 லட்சத்துல ஹின்ஸ் ப்ராஃபிட் வந்து 6,60,000 அது ரிலைஸ் ஆயிடுச்சு. மிச்சம் கூட 4 லட்சம் ஸ்டில் ஹெல்டு. அந்த 4 லட்சத்தில் 10% 40,000. அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் 40,000 எக்ஸ்டென்ட் ஆஃப் அதர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ரிலைஸ் ப்ராஃபிட் ஆஃப் 24%. பேலன்ஸ் 16,000 கன்சிடர்ஸ் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். அப்போ கேஸ் ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் இருக்குது. கேஸ் பியில் வந்து யாருக்கு விற்கிறா? இவன் விற்கிறான். யாருங்க? கேஸ் ஏல வந்து நம்ம போட்டது ஓகே 16,000 டு பி அன்ரியலைஸ்டு. கேஸ் பியில் வந்து சேல்ஸ் எவ்வளோக்கு ஆயிருக்குது அப்படின்னு தான் கேள்வி. அப்போ ஸ்டில் வந்து அசோசியேட் என்டிட்டிஸ் தானே இருக்குது. அப்போ வந்து 40,000 ரூபா அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். 4 லட்ச ரூபா இருக்குது. அந்த 4 லட்ச ரூபா வந்து யாரு கொடுத்துருக்குறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாருக்கு விற்றுருக்கிறீங்க? அசோசியேட் வந்து விற்றுருக்கிறீங்க. அப்போ அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் தானே கிட்டத்தட்ட அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் டு பி எலிமினேட்டட் எவ்வளவு? 40,000 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 40,000 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னியாச்சு. ஏன்னா 4 லட்ச ரூபா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. நான் 10 லட்ச ரூபா அதில் வந்து 6 லட்ச ரூபா போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ தான் இருக்குது? 4 லட்ச ரூபா தான் இருக்குது. 4 லட்ச ரூபா ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹூ இஸ் தட்? இதில் 40% நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்போ 40ல் 40% போட்டால் எவ்வளோங்க? 1,60,000 ரூபா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இது 1,60,000 ரூபா. இந்த 1,60,000 ரூபாயிலேயே 10% 16,000 ரூபாய். அதான் இன்வெஸ்ட்மெண்ட் குறைக்கணும். மிச்சது வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்லி தரேன். இது வந்து இங்கே வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் தப்பு. லாஜிக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு சேல்ஸ் பண்ணிடுறாங்க யாருக்கு? சப்சிடரிக்கு. அப்போ 10 லட்சம் 6 லட்சம் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. மிச்சம் 4 லட்சம் தான் இருக்குது இல்லையா? 4 லட்சம் வந்து சேல்ஸாக இல்லாமல் இருக்குது. இதில் 40% என்னோட இதுன்னு வச்சுக்கலாமே. 4 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங்கில் அந்த 40% என்னோடனா அப்போ 1,60,000 ரூபா. அந்த 40% ரீல் க்ளோசிங் ஸ்டாக்கில் 10% லாபமும் இருக்குது. அப்போ 10% லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 சொல்ல வரோம். அதாவது அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வந்து இன்வென்ட்ரியில் வந்து 40%. அந்த 40ல் தான் உங்களுக்கு வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம் ட்ரான்சாக்ஷன் 100% ஆஃப் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் மஸ்ட் பி எலிமினேட்டட். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டுக்கு தான் அந்த லாபம் போகிறதுன்னா அந்த லாபத்தை வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டில் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. பட் இவங்க சம்டைம்ஸ் புக்கில் ஒரு ஆன்சர்ஸ் கொஞ்சமே வேரி ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இன்வென்ட்ரி 10 லேக்கு சேல்டு பண்ணிட்டாங்க 6 லட்ச ரூபா. மிச்சக்கூடியது வந்து எவ்வளவு? அப்போ சேல்ஸ் பண்ணது வந்து 60,000 ரூபா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரியலைஸ் ஆகிடுச்சு முன்னமே. இன்வென்ட்ரி வந்து 4 லேக் இருக்குது. ஸ்டில் ஹெல்டாக இருக்குது. அதில் வந்து கன்சிஸ்ட் ப்ராஃபிட் 40,000. அவுட் ஆஃப் திஸ் ப்ராஃபிட் டு பி எக்ஸ்டெண்ட் டு தி இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி ரியலைஸ்டு எவ்வளோ ஆச்சு? 24,000 போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா 6 நாங்க 24. இப்போ 40ல் வந்து மிச்சக்கூடி பாதி தான் போடுறேன்னு சொல்லிட்டு 40% போட்டு 16,000 நீங்கள் போட்டுருங்க. அப்போ அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் இப்படி போட சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட் பீரியட் when inventory is 4 lakhs sold by LM to outsiders, then above profit margin 16,000 will be treated as a realized. Hence above entry will be reversed in that period சொல்கிறாங்க. ஸோ இப்படி சில பேர் போடுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. இந்த பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது சேல்ஸ் நடந்தது 1,60,000 ரூபா.
காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 144, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16. ஸோ இதுதான் இந்த கான்செப்டோடைய கிளியர் பிக்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.